Government has allowed IREDA to raise funds via 54 EC bonds. Now these are actually capital gains bonds. Government has allowed IREDA to issue capital gain bonds. The government has granted Section 54 EC IREDA bonds in line with companies such as REC and நம்மகிட்ட இருக்கிற வீடியோ லேண்டையோ ஃபைனலாக விற்கிறோம் அப்படின்னு ஒரு டைம் வரும்போது லைக் ஒரு 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 மாதிரி மிக்ஸ்ட் எமோஷன்ஸ் இருக்கும். ஆனால் அதை தாண்டி ஒரு டென்ஷனும் இருக்கும். பிகாஸ் நீங்கள் இந்த இடத்த விற்றுட்டு ஒன்று லேண்டோ வீடோ நீங்கள் வாங்கினீங்கன்னா பரவாயில்ல, இல்லைன்னா நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு. எஸ், கேபிட்டல் கெயின் டேக்ஸ். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு சின்ன ஷார்ட்ஸ் பண்ணியிருக்கேன். இது அந்த ஒரு எக்ஸ்டெண்டட் கட் மாதிரி ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி கொடுக்குற வீடியோ. So let's get into the video with me, Shankar from EMI Welcome. Income Tax Act 54 EC இதில் தான் நம்ம வந்துட்டு இந்த கேபிட்டல் கெயின் பாண்ட்ஸ் இந்த செக்ஷன் வருது. சப்போஸ் நீங்கள் ஒரு 30 lakhsக்கு வந்துட்டு ஒரு லேண்டை விற்றுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்கள் கேபிட்டல் கெயின் பாண்ட்ஸில் போடாமல் ஒரு லேண்டோ ஒரு வீடோ ஒன்று பர்ச்சேஸும் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா 20% கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஃப்ளாட்டாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போது இந்த எனக்கு வந்துட்டு வீடோ லேண்டோ வாங்குற நெசசிட்டி இல்லாதவங்க இந்த மாதிரி டேக்ஸை வந்துட்டு எக்ஸம்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஜீரோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு REC, NHAI, PFC, IRFC இந்த மாதிரி சில இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் ஹஸ் ஆத்தரைஸ்ட் டு இஷ்யூ தீஸ் பாண்ட்ஸ். ஸோ இதில் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 50 lakhs per year per person per pan. இப்போ நீங்கள் 2 கோடி ரூபாய்க்கு வீடு விற்றுருந்தா கூட நீங்கள் 50 lakhs தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ ஒரே பர்சனுக்கு 2 பேன் இருக்குது, நான் 2 பேனில் 50-50 பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் பண்ணக்கூடாது. தட்ஸ் இல்லீகல், உங்களுக்கு பெனால்ட்டி வந்துடும். பட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் பேரில் ஒரு 50 lakhsம் ஒய்ஃப் பேரில் ஒரு 50 lakhsம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த கெயினை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக நீங்கள் 50-50 இன்வெஸ்ட் பண்ண முடியும். வீடு விற்றதுக்கப்புறம் 6 monthsக்குள்ளார நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிட்டு 6 monthsக்குள்ளே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி இருக்கணும். மேக்ஸிமம் அமௌண்ட்டே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி 50 lakhs மட்டும்தான். இன்ட்ரெஸ்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 5.25லேருந்து 5.75 வரைக்கும் இருக்குது. அண்ட் 5 years இதுக்கு லாக்இன். 2018க்கு முன்னாடி இட் வாஸ் 3 years. இப்போது கவர்மெண்ட் வந்துட்டு 5 years ஆக்கியிருக்காங்க. இதோட ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் பார்ப்போம் நம்ம. இப்போ வீடு விற்கிறேன், இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், ஸோ கேபிட்டல் கெயின் பாண்ட்ஸ் வாங்கிட்டேன், எனக்கு டேக்ஸ் வராது. இது சொல்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பட் ப்ராசஸ் கொஞ்சம் தலைவலி தான். தலைவலி இந்த சென்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக பிளான் பண்ணாமல் இருந்தால். எப்படின்னா, லைக் இது வந்துட்டு எந்த பேங்க் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அந்த பேங்க் போய் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த செக்ஷன் 54 EC பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஒரு கிளாரிட்டி இல்லாமல் அவங்களும் இருந்தாங்க, உங்களுக்கும் கன்ஃபியூசிங்காக இருந்தது அப்படின்னா ரொம்ப கஷ்டம். முக்கியமாக சீனியர் சிட்டிசன்ஸுக்கும் அண்ட் ஃபஸ்ட் டைம் அந்த ஹோம் விற்கிறவங்களுக்குமே வந்துட்டு இது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான ஒரு ப்ராசஸாக அமையலாம், ப்ராப்பரான ஒரு ரிசர்ச் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா. இதுக்கு என்ன சொல்யூஷன்? சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரிசர்ச் பண்ணணும். ஸோ எந்த பேங்க்ஸ் வந்துட்டு எனக்கு இந்த 54 EC பாண்ட்ஸை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு. SBI, ஆக்சிஸ், IDBI இந்த மாதிரி நிறைய பேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்சோ ஃபிசிக்கலாக பண்ணுறது மட்டும்தான் ஒரே ஆப்ஷனாக கேட்டால் கிடையாது. நீங்கள் ஆன்லைன் மோட்லேயும் பண்ணிக்கலாம். டிமேட் இருந்ததுன்னா நீங்கள் அதுலேயும் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்? உங்களோட ஆதார், பேன், ஃபோட்டோ காப்பீஸ், ஃபோட்டோ அண்ட் நீங்கள் வந்துட்டு வித் த சேல் டீடு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கேபிட்டல் கெயின் எவ்வளவோ அது ஒன்று, அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், உங்கள் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பண்ணுறதுக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் உங்கள் நீங்கள் டிமேட் மோடில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது ஒன்று. ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி இது நீங்கள் ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம், ஆன்லைன்லேயும் பண்ணலாம். ஆஃப்லைனில் பண்ணுறது வந்துட்டு எப்படின்னா, ஒரு பேங்க் அப்ரோச் பண்ணுறீங்க, உதாரணத்துக்கு SBI பேங்க் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணி உங்கள் ப்ரூஃப்ஸ் எல்லாம் என்க்ளோஸ் பண்ணிவிட்டு செக்கோ டிடியோ அட்டாச் பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு அந்த ரெசிப்டை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாண்ட்ஸ் வந்துடும். ஸோ இது ஒன்று ஆஃப்லைனில் பண்ணுறது. ஆன்லைனில் பண்ணுறதுன்னா ரொம்பவே சிம்பிள். நீங்கள் வந்துட்டு லைக் டிமேட்டில் வந்துட்டு வாங்குவீங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைன்லேயே வந்து நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணுவீங்க. ஸோ அப்போயுமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இஷ்யூவன்ஸ் வந்துடும். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு வந்துட்டு சிம்பிளிஃபைடாக பண்ணிக்கலாம். இதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருக்குது. லைக் பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தோம்னா எனக்கு கவர்மெண்ட் பேக் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால் எனக்கு ரொம்ப சேஃப்டி இருக்குது, பிரச்சனை இல்லை.
அண்ட் அதுவும் இல்லாமல் எனக்கு டேக்ஸ் பெருசாக நான் கட்ட வேண்டியதில்லை வீடு விற்றா. இந்த மாதிரி எனக்கு ரொம்ப சேஃப்டி. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு அந்த ஒரு ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான சில ப்ரோஸ்லாம் இருக்குது. பட் கான்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, லிக்விடிட்டி அப்படின்றது இங்கே அறவே கிடையாது. ஸோ ப்ரீமெச்சூர் விட்ராயல் அப்படின்ற ஒரு சீனே இல்லை இங்கே. ஸோ அப்படிலாம் நம்ம விட்ரா பண்ண முடியாது. 5 இயர்ஸ்னால் 5 இயர்ஸ் ஃபுல்லாக நம்ம இருந்து தான் அது மெச்சூர் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வாங்கிக்கவே முடியும். அண்ட் இதை ப்ளெட்ஜ் பண்ணி நீங்கள் லோனோ வேறு ஏதோ நீங்கள் உங்களால் அதை வாங்கிக்க முடியாது. ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். ஸோ ஃபைனலி கேபிட்டல் கெயின் பாண்ட்ஸோட ஒரு சின்ன பியூட்டி என்ன அப்படின்னா, இது ஒரு மேஜிக் ஸ்டிக் விப் மாதிரி கிடையாது. ஸோ ப்ராப்பராக நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நீங்கள் இந்த டேக்ஸை வந்துட்டு பே பண்ணுறதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துக்கலாம் 0%. அதாவது 6 months டைம் கொடுக்குறாங்க. அந்த 6th மந்த்லேயோ 5th மந்த்லேயோ பண்ணாமல் முதல்லையே நீங்கள் வந்துட்டு ஏர்லியராக ரிசர்ச் பண்ணிங்கன்னா, நான் ஃபிசிக்கலாக தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இட் வில் பி ஈவன் மோர் சிம்பிளிஃபைட் அண்ட் ஈஸியர். அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு கவர்மெண்ட்டோடது, உங்களுக்கு சேஃப்டி கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட பைசா கவர்மெண்ட்டில் இருக்கும்போது இட் வில் பி ஈவன் மோர் செக்யூர்டு. அண்ட் இந்த காசெல்லாம் எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஹைவே ப்ராஜெக்ட்ஸுக்கு, இப்போ ரயில்வேஸுக்கு, இந்த மாதிரி வந்துட்டு அவங்க மேக்ஸிமம் காசை வந்துட்டு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுக்காக ஃபண்டிங் பண்ணுவாங்க. அந்த காசை வந்துட்டு ஒரு 5 இயர்ஸுக்கு டைம் பேங்க்கு நம்ம பார்க் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தெளிவாக நம்ம விவாதிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், மணின்றது மேத்தமேட்டிக்ஸ் இல்லை, பியூர்லி மைண்ட் செட். ஸோ இன்வெஸ்ட் வைஸ்லி. மீண்டும் மற்றும் ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். அது வரைக்கும் இட்ஸ் மீ சங்கர். டாடா. தேங்க்யூ.